லைவ்ல என்ன பண்ணிட்டு பாத்தீங்கன்னா வந்து சுவாரஸ்யமா வந்து பிக் பாஸ் வந்து புது ஒரு ட்விஸ்டான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான். நேத்து வந்து இது என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங்லேயே கொடுத்துட்டாரு. ஸ்டார்டிங்லேயே இது ஒரு இதை பண்ணுங்க, உங்களை போய் டார்ச்சர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து 3 பேரை வந்து கொடுத்துருந்தாரு. இப்போ அந்த 3 பேரை வந்து மறுபடியும் வந்து நேற்று வந்து ஏஞ்சல்ஸ்ல இருந்து டிவில்ஸா இருந்தாங்க, ஏஞ்சல் டிவில்ஸா இருந்தாங்க. இன்னைக்கு என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா ஏஞ்சல்ஸ் வந்து டிவில்ஸா மாத்திராங்க, டிவில்ஸ் வந்து ஏஞ்சல்ஸா மாத்திராங்க. இப்போ வந்து டார்ச்சர் பண்ணும், ஓகேங்களா, டார்ச்சர் பண்ணும். அது மாதிரி வந்து நேற்று வந்து ஸ்டார்டிங்லேயே ஒரு 3 பேரை கொடுத்துட்டாங்க. சத்யா, அன்சிதா, பவித்ரா, அவங்க 3 பேரை மட்டும் தான் நீங்க டார்ச்சர் பண்ணும். மத்தவங்க வந்துட்டு அந்த ஒரு டார்ச்சர்ல வந்து கலந்துக்கிட்டு அழுதாலோ அவங்க ஹார்ட்டை படிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு இதை வந்து ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் கூப்பிட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு மத்தவங்க ஹார்ட்டை நீங்க பறிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒவ்வொரு அனௌன்ஸ்மெண்டா கிட்டத்தட்ட கொஞ்சம் நேரம் வந்துச்சு. இப்போ என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து இந்த டீமுக்கு வந்துட்டு நீங்க யாரை டார்ச்சர் பண்ணும், நீங்க ஒரு 3 பேரை சூஸ் பண்ணி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த ஒரு டீம்ல வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ரயன் வந்துட்டு ஒன்னா நடியா நிக்கிறாப்ல. ஐயோ இவங்கள தான் நான் ஃபர்ஸ்ட் இது பண்ணணும், இவங்கள தான் நான் வந்துட்டு இவங்களை வந்து நான் தான் டார்ச்சர் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இது சாச்சனாவை நானும் ஜெஃப்ரி மட்டும் தான் டார்ச்சர் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி இது தலைவர் வந்துட்டு சாச்சனாவை முடிவு பண்ணிட்டாப்ல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு தர்ஷிகா என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்துட்டு காலையில இருந்தே பார்த்தா வந்துட்டு அவங்க ஹார்ட் வந்து ஒன்னு எடுத்துட்டாங்க, இருந்தாலும் 2 இருந்துச்சு. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு அவங்க ப்ரோவோக் ஆகுறாங்க, கோவம் வருது, ஆனா சிரிச்சு மலுப்புற மாதிரி இருக்குது. அதனால வந்துட்டு அவங்கள வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்கள ஒரு சூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம மஞ்சரிமா நீ என்ன ஆட்டம் போட்டமா நேத்து வச்சாங்களா ஆப்பு, கொஞ்சமாச்சும் பெண் விளைவுகளை யோசிக்கணும் அப்படிங்கிறது இப்ப கத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த ஒரு டாஸ்க் வச்சு கண்டிப்பா வந்துட்டு இந்த ஒரு பெண் விளைவுகள் இருக்குடா, ஐயோ நம்ம கத்துக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி வந்து கத்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எனக்கு தோணுது. மேபி வந்து கத்துக்கலன்னா இன்னமும் அவங்கள வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. பிக் பாஸ் எவ்வளவு நேத்து கண்டென்ட் எவ்வளவு வந்து பயங்கரமா கண்டென்ட் வந்துச்சு. இந்த வாட்டி வந்து கண்டென்ட்டே இல்ல மக்களே. ஆனந்தே ஒரு இடத்துல சொல்லியிருந்தாங்க, என்ன சொல்லியிருந்தாங்க, நேத்து அவ்வளவு ஒரு இதா ஃபயரா போயிட்டு இருந்துச்சு, பரபரப்பா இருந்துச்சு, இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம நம்ம அமைதியா பண்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம அன்சிதா சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாம் டூமாங்கோலிஸ், அவங்க வந்துட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி அப்படியே அவங்க சுயரூபம், அதான் அவங்க சுயரூபம் வந்துட்டு நேற்று வெளிப்பட்டதுதான் அவங்க சுயரூபம். நம்மளுக்கு வந்துட்டு நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு வந்துட்டு நம்ம சுயரூபம் காட்டுறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம காட்டிட்டு இருக்கோம். நம்ம வந்துட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு வந்துட்டு அமைதியாவும் சரி, ரொம்ப சில்லித்தனமாலாம் நம்ம இறங்கல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு விஷயத்த சொல்றாங்க. இப்போ வந்துட்டு யாரு இந்த 3 பேர்த்த வந்துட்டு டார்ச்சர் பண்ண போறாங்க, எப்படி என்னங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். யாருன்னு பாத்தீங்கன்னா மஞ்சரி, சாச்சனா, தர்ஷிகா, அவங்க 3 பேருமே செத்தாங்க அப்படிங்கிறது தெரிய போகுது. ஏன்னா பாத்தீங்கன்னா இதுல டீமா பிரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த ஒரு 4 பேர் வந்து தர்ஷிகா தாக்கு, இந்த ஒரு 3 பேர் வந்து சாச்சனாவை தாக்கு, இந்த ஒரு 2 பேர் வந்து நம்ம மஞ்சரி தாக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து டீமா பிரிஞ்சுட்டாங்க. மேபி வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு என்னடா நடக்க போகுது அப்படின்னா வந்துட்டு கணிக்க முடியல சுத்தமா. வந்துட்டு என்ன நடக்க போகுது நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு வெயிட் பண்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா பாத்தீங்கன்னா வந்துட்டு நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒருவேளை கொலாப்ஸ் விட்டுறாங்களோ, ஒருவேளை வந்துட்டு யார் வேணா இது ப்ரோவோக் பண்ணலாம், எது வேணா பண்ணலாம், அவங்கள்ட்ட இருந்து ஹார்ட்டை பறிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து யார் எப்படி வேணா மாறலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்களா என்னன்னு தெரியல. மேபி வந்து ட்விஸ்ட் நிறைய காத்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணதை வந்து பார்க்க முடியுது. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி